உன் பெயர் சொல்லி பிடிக்கும் என் இதயத்திற்கு உயிர் கொடுத்தவள் நீதான். என்னடா இதான் உழைட்டு இருக்க? என்ன லைன் மச்சான்? இங்கே காட்டு பாப்பா. உன் பெயர் சொல்லி பிடிக்கும் என் இதயத்திற்கு உயிர் கொடுத்தவள் நீதானே. உட்காந்து படிங்கன்னா உட்காந்து கவிதை எழுதிருக்காங்க. ஆளாப்பாரு வந்துட்டானுங்க. மச்சான், நீ அவளை பார்த்துருந்தா எனக்கு ஒரே ஒரு பாட்டு தானே ஞாபகத்துக்கு வருது. பாடுறா தலைவருக்கு பாட்டுலாம் ஞாபகம் வரும். இங்கே பாடு பாப்பா. பாட்டு ஒரு சூப்பரா இருக்குல்ல மச்சான்? எனக்கு இன்னும் ஒரு நாள் டவுட்டா இருக்கு. என்ன டவுட்டா இருக்கு? வேலையா பாரு அப்ப சொல்றேன். ஏய் சொல்லிட்டு போடா. வேலையா பாடுறா அப்ப சொல்றேன்ல. மச்சான், நீ அவள்கிட்ட காலேஜில் நோட் வாங்கண்டா. அதுக்கு என்னப்ப? ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ சூப்பராக இருக்கு பாடுறான். பருவத்துல பன்னிக்குட்டி கூட அழகா தான் தெரியும். அப்போ அவளை நீ இப்போ பண்ணிக்கிட்டின்னு சொல்றியா? பன்னிக்குட்டின்னு சொல்ல வரல, காதலிக்கும் போது எல்லாம் அப்படிதான் இருக்கும்னு சொன்னேன். நான் எப்போ அவளை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்? இந்த சொன்னிய நான் அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்லியா? ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். அவள் கூட ஜஸ்ட் ஃப்ரெண்டாக பேசுன்னு தான் நினைக்கிறேன். லவ்லாம் பண்ணல. ஒன்றா பண்ண முடியாதா? அவெல்லாம் அப்படிதான்டா போராடி. அதையும் தான் பார்ப்போங்க. பார்ப்போம். மச்சான், சொல்லு. நான் புதுசாக லவ் பண்ணுறேன்டா. அப்படிவா வலிக்கு? இதான் எனக்கு முன்னாடி தெரியுமே. அது எப்படி தெரியும்? எல்லாம் அங்கே ஆரம்பிச்சா கடைசியில் இங்கே தான் நினைப்பீங்க. ஆனால் அவன் நான் லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல மச்சான். பேசிட்டு எப்படி தெரியும்? ப்ரப்போஸ் பண்ணா தான் தெரியும். ப்ரப்போஸ் பண்ணலான்னு தான் இருக்கேன். லவர்ஸ் டேக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். என்ன சொல்லுவான்னு தெரியல. சரி, ஏதோ பண்ணுறப்ப ப்ரப்போஸ் பண்ணா சரி. பார்ப்பேன், என்ன சொல்லுவான்னு தெரியல. ப்ரப்போஸ் பண்ணுறேன். சரி, போய் அது மாதிரி பண்ணு. சதீஷுங்களா? சரிண்ணாங்க, வெளில போய்ப்போம். வரும், உட்காருங்க. என்னண்ணா ரூமுக்குலாம் வந்துருக்கீங்க? சும்மா பார்த்துட்டு போகலாம் தான் வந்தேன். விஷயம் எதுவும் இல்லாத வர மாட்டீங்களே, சொல்லுங்கள் என்ன விஷயம்? ஒரு பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. எந்த பொண்ணை பற்றி? வெளில போய் பேசலாங்க. சரி வாங்க போகலாம் வாங்க. டே வரேன்டா. வாங்கண்ணா உட்காருங்க. சொல்லுங்கள், எந்த பொண்ணை பற்றி? சுவிதா பற்றி. நல்ல பொண்ணு தான், சொல்லுங்கள். என் ஃப்ரெண்டு லவ் பண்ணுறாங்க. நல்ல பொண்ணு தான், எல்லாத்துலேயும் ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசும். ப்ரப்போஸ் பண்ணாத பேச சொல்லுங்கள், நல்லா பேசும். வேறு ஏதாவது? அந்த பொண்ணோட கேரக்டர் எப்படி? நல்ல பொண்ணு தானே. யாராச்சும் லவ் பண்ணுதா? இல்லைண்ணா, இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணல. சரி வரேண்ணா. என்னண்ணா நீங்கள் கேட்ட டீட்டெயில்ஸ்லாம் கிடைச்சதா? கிடைச்சிது. எந்த பொண்ணை பற்றி கேட்டீங்க? சுவிதா பற்றி தான். புகிதாவா? அந்த பொண்ணு தானே அவன் லவ் பண்ணுறான். தெரியாது. இந்த கதை தான் ஹாஸ்டல் ஃபுல்லாக தெரியுமேண்ணா. சுத்தமாக தெரியாது. என்னண்ணா இப்படி பண்ணாச்சே? சரி போயிட்டு வரேன். சரி, நான் பார்த்துருவோண்ணா. என்னடா ப்ரப்போஸ் பண்ணவே இல்லையா? பயமாக இருக்குது மச்சான். பயமாக இருக்குன்னா ஃபோனில் பண்ண வேண்டியதானே? ஃபோனில் தான் பண்ணலான்னு இருக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போய் முதல்ல ஃபோனில் ப்ரப்போஸ் பண்ணுவா. சரி. என்னடாச்சு? என்ன சொன்னா? எதிர்பார்த்துதான் சொன்னான். என்ன பார்த்தா? உன்னை பிடிக்கல, என்னை பார்க்காத, உன்னை பார்க்கறதுக்கே பயமா இருந்து அப்படின்னா. சரியா சொல்லியிருக்கா. வேற என்ன சொன்னா? வேற என்ன சொன்னா? பிடிக்கலன்னு சொன்னான். ஒன்று அவங்க வீட்டில் படிக்கிறது தான் வச்சுருக்காங்க, என்னையும் எங்கள் வீட்டில் படிக்கிறது தான் வச்சுருக்காங்க, அதை பார்ப்பேன் அப்படின்னா. என்னை பார்க்காத இருந்ததே சந்தோஷமா, வேற எதுவும் இல்லை. என்ன ப்ரப்போஸ் பண்ண அட்வைஸ் பண்ணியிருக்கா?
என்னடா டென்ஷன் ஆக மாதிரி தெரியுது. ஒன்றும் இல்லை விடுறா. ஆமா நீ புதுசாக உண்மையில லவ் பண்ணுறியா இல்லையா? லவ் பண்ணுறேன். நான் எப்போ லவ் பண்ணலான்னு சொன்னேன்? அப்புறம் அவன் சீரியல் பற்றி கேட்ட எல்லாமே சொல்லியிருக்க. நானாடா லவ் பண்ணுறான், அவங்கடா நான் லவ் பண்ணுறான். 2 பேர் லவ் பண்ணுறதான் லவ் பண்ணுறேன்னு சொல்ல முடியல, அப்புறம் சொல்ல முடியும்? நீ இப்படியே பண்ணிட்டு ஒரு நாள் எவனோ வாண்டி வந்து கேட்க போகிறான் பாரு. அதெல்லாம் ஒருத்தவங்க ஒன்றும் கேட்க மாட்டான், பார்த்துக்கலாம் போ. பார்ப்போம். ஏய் என்ன? நீ அவளை லவ் பண்ணுறியா இல்லையா? நானும் அவனை மறந்துட்டேன் தான் சொன்னேன். அப்போ இது என்னது? குர்ரா. டேய் டேய் குர்ரா. டேய் சொல்றா. குர்ரா. டேய் சொல்றா நீ. டேய் புரிஞ்சுக்கடா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சும்மா லூஸ்தனமா? நானே என்ன பண்ணுறது என்னன்னு தெரியாது, அலமோதிட்டு இருக்கிறேன். கிறுக்கு போயில மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க மாதிரி. குர்ரா போட்டோம்னா நீ போய் பயப்படுறா. டேய் அது யாரா பரா லூசா நீ அப்படி திட்டுறா? டேய் அந்த பசங்க எவ்வளவு திட்டுறாங்க, அவள பரா வச்சு நம்ம லூசமா பேசிட்டு இருக்கீங்க. என்ன நீ பண்ண தப்புடா. டேய் அவரு தான் உங்களுக்கு கூட நீங்க கூட இந்த வேலை செஞ்சீங்க. நீ 1000 சொல்ல இப்பெல்லாம் பண்ணாத. டேய் போய் ப்ரோ. என்னடா மச்சான் நான் ட்விட்டர்ல ப்ரோபோஸ் பண்ணலாம்ன்றேன்டா. இப்போ எப்பன்னு தெரியல, ஆனால் சீக்கிரமா ப்ரோபோஸ் பண்ணான். சரி மொபைல்லே ப்ரோபோஸ் பண்ண. அவளோட மொபைல் நம்பர் அவளுக்கு தெரியாது, யூஸ் பண்ணா தப்பு தானே, அப்புறம் என்ன பண்ணுறது? இதெல்லாம் மட்டும் வக்கனையா பேச, ஆனால் ப்ரோபோஸ் பண்ண பண்ணிடாத. மச்சான் அவள்கிட்ட நான் பேசுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கழிச்சா போதும்டா. எல்லாரும் அப்படியே 5 நிமிஷம் நல்லா பேசுவீங்க, ஆளை பாரு. சரி சொல்லு. நான் கேட்டதுக்கு அவள் லவ் பண்ணலன்னா இப்போ லவ் பண்ணுறேன்ற என்ன இது? அவளை பற்றி டீட்டெயில் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் அப்படி சொன்னேன். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அவளை நான் லவ் பண்ணல, நீ மட்டும் இல்லை எல்லாருமே நம்பணும்னு நினச்சேன், அதனால தான் அப்படி சொன்னேன். பட் இல்லை எது லவ் பண்ணுமா தெரியலையே. யார் சொன்னா? நிறையா டீட்டெயில் ஹெல்ப் பண்ணேன், எல்லாமே ஃபேஸ்புக் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணேன். என்ன சொல்லு பார்ப்போம். நான் அவளை லவ் பண்ணுறேன், அவளை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு எல்லாருமே ஒரே மாதிரி தான் சொன்னாங்க. அவளை லவ் பண்ண வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன் எப்படி சொல்கிறாங்க? நானே நிறைய வாட்ச் பண்ணி பார்த்துருக்கேன். எப்படி சொல்கிறது, யார்ட்டையும் அதிகம் பேச மாட்டேங்கிறா, கோபமாக பேசுகிறா, ஒரு சின்ன விஷயத்தையும் ரொம்ப பெருசாக யோசிக்கிறா. அடுத்தவங்க சொல்கிறாங்க நம்ம அடுத்தவங்க எங்கே சொல்கிறாங்க, நானே தான் நிறைய தடவை வாட்ச் பண்ணி பார்த்துருக்கேன். அப்படின்னு அவளை பற்றி எவ்வளோ டீட்டெயில் பார்த்துருந்தவனுக்கு அவள் ஏன் அவனை லவ் பண்ணான்னு எனக்கு தெரியலையா? நிறையா டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணேன். என்ன அவளை விட நான் 6 மாதம் சின்ன பையன், ஜாதி மத வேறுபாடு இருக்குது. அது இல்லாத அப்போ நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது அவளுக்கு என்னை பற்றி தெரியாது, இப்போ என்னை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், பார்க்கலாம். சரி வயசு வித்தியாசம் பிரச்சனை இருக்கு, அதை பற்றி யோசிச்சியா? யோசித்தேன். பெரியவங்க தன்னோட சின்ன பொண்ணை தான் பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஆமாம். ஏன்? அது சேம் ஏஜாக இருந்தால் ஈகோ ப்ராப்ளம் வரும், அது மாதிரிலாம் ப்ராப்ளம் எதுவும் வரக்கூடாதுங்கிறதுனால தான் சின்ன சின்ன பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக என்னோட பெரிய பொண்ணாக பார்த்து கல்யாணம் லவ் பண்ணுறேன், அவ்வளோதான். நான் இதில் என்ன வித்தியாசம் இருக்குது? சரி யாரும் இருக்கும். சரி அப்போ மச்சி நேற்று நீ எங்கூட பூஜா பேசிட்டு எப்படி அவள் இவனை லவ் பண்ண போகிறதுன்னு தெரியுது, அதனால தான் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. பட் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கூடாது, எனக்கு ஃபேமிலி தான் முக்கியம். அந்த பொண்ணுகிட்ட ஒரு பையன் லெட்டர் தெரிவிக்க சொன்னேன். அதுக்கு என்ன மச்சா சொல்லணும்? அவனுக்கு தேவை அந்த பொண்ணு லவ் பண்ணாலும் தேவையில்லை, அந்த பொண்ணுக்கு உனக்கு பிடிச்சிருக்கான்னு தான் முக்கியம். யார் நான் பூச்சிக்கா? சரி மச்சி, சரி ஏதோ பண்ணு. சரி பாய். சரி பாய்.
அதை தூக்கிட்டு அவனை கட்ட கொடுக்கணும். சதீஷ், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் இல்லைன்னு பொய் சொல்லல. பட் ஆனால் எனக்கு என் பேரண்ட்ஸ் தான் முக்கியம், என் ஃபேமிலி தான் முக்கியம். உனக்கும் உன் பேரண்ட்ஸ் தான் முக்கியம், உன் ஃபேமிலி தான் முக்கியம். ஸோ என்னை மறந்துடு. என்னை நினச்சிக்கிட்டு உன் லைஃப் எதுனா வேஸ்ட் ஆகிக்காது. நீயும் உன் லைஃப்பும் என்றைக்குமே சந்தோஷமாக இருங்க. அது ஒன்று எனக்கு போதும். ஏன் மச்சி சொல்ல மாட்டேன்? வீட்டில் லெட்டர் கொடுத்தேன். லெட்டர் படிச்சியா? நான் படித்தேன். லெட்டர் எப்படி வந்ததுன்னு தெரியுமா? தெரியல, காய் தான் கொண்டாந்து கொடுத்தேன். இல்லை மச்சி, நேற்று சாயந்தரம் ஆள் கூட அருள் பேசிட்டு இருந்தான். நீ ப்ரொபோஸ் பண்ணுறேன்னு சொன்னல, அதை பற்றி தானே சொன்னா அந்த மாதிரி தெரில. சரி, நான் பார்த்துக்கிறேன். சரி மச்சி, பார்த்துக்கூடா. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க மச்சான், என எண்ணி எண்ணி எங்க வச்சான். நட்டால நம்ம நெஞ்ச தச்சான், நம் கண்ணில் நீர பொங்க வச்சான். என் ஃப்ரெண்ட போல யாரு